என்னையா டாஸ்க் வைக்கிறீங்க பிக் பாஸில்? உண்மையிலேயே ரொம்ப கடுப்பு தான் ஆகுது. இந்த டாஸ்க்கெல்லாம் வந்து வீக்லி டாஸ்க்காக வச்சுருக்கலாம், இல்லை டெய்லி டாஸ்க்காக வச்சுருக்கலாம். 80 நாளில் வந்து இந்த டாஸ்க்காக வச்சுருக்க வேண்டியதெல்லாம் டிக்கெட் டு ஃபைனலில் கொண்டு போய் வச்சுருக்குறாங்க. விட்டால் இன்னும் லெமன் இந்த ஸ்பூனு இந்த சாக்கு பை ரேஸ் மட்டும்தான் வைக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அதையும் வச்சுருவாங்க போல். இத்தனை நாளாக நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இந்த மாதிரி வஸ்ட்டான டாஸ்க் இருக்கிற பிக் பாஸ் சீசன் 8 வந்து நம்ம பார்த்ததே இல்லை. டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8க்கான ரிவ்யூ. டிக்கெட் டு ஃபைனலே அப்படின்னாலே ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சு நிற்பாங்க, சைக்கிள் மிதிப்பாங்க, நின்றுன்னு இருப்பாங்க, கையில் ஏதாவது வச்சுன்னு பண்ணுற மாதிரி பயங்கரமான ஃபிசிக்கல் டாஸ்க்கு. நம்மளோட ஃபிசிக்கல் எபிலிட்டியும் மென்டல் எபிலிட்டி ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஜென்ரலாகவே இருக்கும். ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாகவே கண்டஸ்டண்ட்டும் பெரிய அளவில் ஒரு ஈடுபாடோடு பண்ணுறது இல்லைன்றதால என்னவோ தெரியல, பிக் பாஸே ஒரு டாஸ்க்கு கொடுக்கறதுல சோம்பேறித்தனப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்கும்போது பயங்கரமாக ஃபயராக இருக்கும் தான் எல்லாம் எதிர்பார்த்தோம். பட் முத்துக்குமரன் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பேச ஆரம்பித்தாங்க. முதல் வாரமே வந்து கேர்ள்ஸ் வந்து இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணணும், அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணணுன்றதுல ஒரு கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டாங்க நாமினேஷன் பண்ணுறதுல. அதுலேருந்து எல்லாருமே சேஃப் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என்னென்னா, ஒவ்வொருத்தரும் இப்போ வரைக்குமே ஃபேக்கான ஃபேஸை தான் காமிச்சின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த டாஸ்க்காவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த டாஸ்க்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. அந்த நெருப்புக்குழி டாஸ்க் மட்டும்தான் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து நடுவில் வைக்கிற ஒரு டாஸ்க்காக தான் அது இருந்திருக்கணுமே தவிர டிக்கெட் டு ஃபினாலே சொல்கிற அளவுக்கு அது வர்த்தான டாஸ்க்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அப்படி தான் சொல்லணும். இப்போ வர அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக நாங்கள் அப்டேட் கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிறதுலே இன்னொரு மொக்கையான டாஸ்க்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. 24/7 வந்து நம்ம பார்த்தபோது பவுலிங் கேம், அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சு பாலை உருட்டி விட்டு தட்டி விடுறது, அந்த கேம் வந்து வச்சுருக்குறாங்க. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு பிக் பாஸ் வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டுன்னு நினைக்கிறதே நம்மளுக்கு கடுப்பாக தான் இருக்குது. பட் என்ன ட்விஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தரே வந்து அந்த பவுலிங்கில் வந்து மற்றவங்க ஃபேஸை வந்து எலிமினேட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. நேற்று வச்சாங்க பாருங்கள், அந்த பீஸா சாப்பிட்ணுமா, சாப்பாடு வேணுமா, பாயிண்ட்ஸ் வேணுமான்ட்டு ஒரு மட்டமான ஒரு டாஸ்க்கை பிக் பாஸ் கொடுத்தாரு பாருங்கள். அதோட ரீலோடட் வெர்ஷனாக தான் இதை பார்க்க முடியுது. நேற்று வந்து கண்டிப்பாக அது சொல்லி ஆகணும். பீஸா வேணுமா, பாயிண்ட் வேணுமா அப்படின்னும் போது எல்லாருமே திடீர்னு தாராள வள்ளல் ஆகிட்டாங்க. இப்படி ஒரு டாஸ்க் வச்சதே ஃபஸ்ட்டு மட்டமாக இருந்துச்சு. அதுக்கு இவங்க கொடுத்த ரியாக்ஷன் இருக்குது. அப்படியே முத்துக்குமரன் உடனே நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ரோன்னு விஷாலுக்கு கொடுக்குறதும், தீபக் உடனே நீ எடுத்துக்கோ ப்ரோன்ட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்குறதும் மாறி தாராள வள்ளல் ஆகிட்டாங்க. உண்மையிலே இந்த கேம்லலாம் எல்லா டாஸ்க்லேயுமே ஒரு ஃபயர் ஆடுறது வந்து ரயானை தான் சொல்லணும். ரயானை பொறுத்த வரைக்கும் அரை பாயிண்ட்டு அப்படின்னாலும் ஃபுல் டே உட்காந்து ராணுவ கூட சண்டை போட்டிருந்தா அப்படி நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ராணுவம் கை உடஞ்ச நிலையிலும் தன்னால் எந்த அளவுக்கு ஒரு டாஸ்கில் இன்வால்வ் ஆக முடியும் அப்படின்றத அவர் ப்ரூஃப் பண்ணிட்டு இருந்தார். இதில் பியூட்டி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, முத்துக்குமரனெல்லாம் நடுவில் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே எப்பா விட்டு வந்து சாப்பிட்றா அப்படின்ட்டு. அரை பாயிண்ட்டுனாலும் எனக்கு பாயிண்ட்டு, நீங்கள் போங்க அப்படின்ட்டு ரயான் சொன்னது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் ராணுவுக்கு வந்து அவர் விட்டு கொடுத்தாங்க. பட் ராணுவ இடத்துல வேறு யாராவது இருந்தால் விட்டு கொடுத்துருப்பாங்களா அப்படின்றது டவுட்டு. ஏன்னா ராணுவ ஆல்ரெடி லேக்கிங்கில் இருக்கான். ப்ளஸ் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னா அவனுடைய கையை வச்சு நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இதெல்லாம் மனசில் வச்சுருந்தா எனக்கு ஒரு அரை பாயிண்ட் போனாலும் அது மற்றவங்களுக்கு லாபமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரயான் வந்து ராணுவுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ரயானோட இன்வால்மெண்ட் இந்த கேமில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜெஃப்ரி மாதிரி ஒரு பிளேயர், ஒரு சூப்பரான பிளேயர் வந்து டிக்கெட் டு ஃபைனலில் இல்லாத போது அந்த குறையை ரயான் உண்மையிலே போக்குறாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாத்துலேயுமே நெருப்புக்குழி டாஸ்க்லாம் நம்ம பார்த்துருப்போம், எல்லாத்துலேயுமே அசால்ட்டாக அடிச்சிருந்தா அப்படி. பட் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவங்க அக்கா வந்துட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் ரயானோட கேம்லேயும் பயங்கர சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதுக்கே ஒரு நன்றி சொல்லணும் தான் எனக்கு தோணுது. பிகாஸ் ஜெஃப்ரியும் ரயானும் பயங்கரமான டஃப்பாக கொடுக்கக்கூடிய ஃபிசிக்கல் கண்டெஸ்ட்டில் வந்து டஃப் கொடுக்கக்கூடிய பிளேயர்கள். பட் ஜெஃப்ரி இல்லாத இடத்துல அந்த இடத்த முழுமையாக யூஸ் பண்ணிக்கிறான் ரயான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பீஸா டாஸ்கில் கூட ஒரு அரை பாயிண்ட்னாலும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரயான் கொடுத்த டெடிகேஷன், அந்த ஈடுபாடு அப்படின்றது சூப்பரான விஷயம். இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த நிமிஷம் வரைக்குமே நம்மளுக்கு கிடச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, ரயான் தான் இன்னும் பயங்கரமான லீடிங்கில் இருக்கார். ரயான் வந்து 15 பாயிண்டில் இருக்காங்க. சௌந்தர்யா 9 பாயிண்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. அண்ட் மற்றவங்களோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் 1 பாயிண்ட் 2 பாயிண்டில் தான் இருக்குது. ரயானுக்கும் செகண்ட் பிளேஸுக்கு மட்டுமே 3 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச தகவல். சரி, திடீர்னு சௌந்தர்யா எப்படி 9 பாயிண்ட்டுக்கு போனாங்க? நிறைய பேர் ஜீரோலாம் இருக்கிறாங்க. விஷால் 0 ஆகிட்டாங்க, பவித்ரா 0 ஆகிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் எப்படி 0 ஆனாங்க அப்படின்றதும்
ஒரு கேள்வி இருக்கிறது. அது நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆயிருக்குன்னா, இந்த பாலை உருட்டி விட சொல்லியிருக்காங்க. யார் வந்து தோக்குறாங்களோ அந்த பாயிண்ட் வந்து பிரிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முத்துக்குமரன் வந்து இதில் பாயிண்ட்டை வந்து எல்லோரும் ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஷால் கிட்ட 5 பாயிண்ட் இருக்குன்னா அவரோட 5 பாயிண்ட் வந்து 10 பேருக்கும் 6000 பாயிண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒருத்தருக்கு 4 பாயிண்ட் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. முத்துக்குமரன் ரொம்ப டாக்டிக்கலாக ஒரு மூவ் பண்ணார். அதாவது பாயிண்ட்டை ஈக்குவலாக பிரிக்கும் போது பெரிய பிரச்சனை யாருக்குமே இருக்காது. இப்போ முத்துக்குமரனுக்கும் விஜய் விஷாலுக்கும் ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வேறு ஒருத்தர் பாயிண்ட்டு கொடுக்குறாரு, முத்துக்குமரனுக்கும் ஒரு பாயிண்ட்டு விஜய் விஷாலுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 2 பேரோட டிஃப்ரென்ஸும் அதே டிஃப்ரென்ஸில் மெயின்டைன் ஆகும். சப்போஸ் அவர் விஜய் விஷாலுக்கு மட்டுமே 2 பாயிண்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா விஜய் விஷால் முத்துவோட ஒரு பாயிண்ட் முன்னாடி போடும். இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜாக யாருக்கும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல முத்துக்குமரன் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஈக்குவலாக பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டால் அப்படி. பட் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? பாயிண்ட்ஸ் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வாங்குறதும் தட்டி பறிக்கிறதும் தானே பிக் பாஸு. கரெக்டாக நம்ம மஞ்சரி அங்கே தான் வந்தாங்க. மஞ்சரி வந்துட்டு முத்துக்குமரனோட ஐடியாவை வந்து கிளியராக புரிஞ்சுக்கினாங்க. அவங்க உடனே அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் பாயிண்ட் யாருக்கு கொடுக்கணுன்றத அந்த பிளேயர் தான் முடிவு செய்யணும். நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு நீ எனக்கு கொடு, ஈக்குவலாக கொடு, பிரித்து கொடு அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டதெல்லாம் வச்சுக்காதீங்க. எங்களுக்கு யார் தோணுதோ அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு மஞ்சரி சொன்னது தான் உண்மையில் இந்த கேமில் ஒரு சுவாரஸ்யம் கூட்டின ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில் தான் நிறைய பேர் 0 அப்படின்னு ஆயிருக்காங்க. ஸோ சௌந்தர்யா வந்து ஒன்றுமே பண்ணாமல் தான் 80 நாள் கடந்தாங்க. இந்த டாஸ்க்லேயும் ஒன்றுமே பண்ணாமல் தான் 9 பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அந்த நெருப்புக்குழி டாஸ்கில் கூட பார்த்திங்கன்னா சௌந்தர்யா செகண்ட் பிளேஸு, ரயான் ஃபஸ்ட் பிளேஸுன்னு பார்த்த உடனே பயங்கரமான ஒரு கேமை கொடுத்துருக்காங்க சௌந்தர்யா அப்படின்னு தான் நம்மளும் நினச்சோம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது ரயான் போய் எல்லாரையும் எலிமினேட் பண்ண சௌந்தர்யா ஒரு லக்கில் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. டஃப்பான பிளேயர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரயான் விளையாடினதால் டஃப் இல்லாத சௌந்தர்யா அந்த மாதிரி தான் சௌந்தர்யாவுக்கு பாயிண்ட் வந்திருக்கே தவிர வேறு எதுவும் சௌந்தர்யா வந்து பெரிய லெவலில் கேம் ஆடியெல்லாம் ஒன்றும் ஜெயிக்கல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜாக்லின் வந்து யார் கூட சேர்றாங்களோ அவங்க நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் எலிமினேட் ஆகிடுறாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி கூட அவங்க ஆடுற கேமெல்லாம் ஈஸியாக மஞ்சரியை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை ஒரே அடியாக எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜெஃப்ரியை ஒரு வழியாக எலிமினேட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ மஞ்சரி கூட சேர்ந்து அவங்க கேம் ஆடி பவித்ரா அதை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மஞ்சரியும் ஜாக்லினும் ஒன்று சேர்ந்து பவித்ராவை எலிமினேட் பண்ணுறதுக்கு, இந்த கேம்லேருந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. கரெக்டாக அதை பவித்ரா அவங்க ஓரக்கண்ணில் பேசிக்கினதை வந்து அவங்க கவனிச்சுட்டு அதை ஒரு சண்டையாகவே மாற்றிருக்கிறாங்க. அதை தான் நீங்கள் ப்ரோமோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது பவித்ரா முதல்ல மஞ்சரியை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் என்னை வந்து அட்டாக் பண்ணுறீங்கன்ட்டு. நான் யாரை வேணாலும் அட்டாக் பண்ணுவேன், என்னுடைய இண்டிவிஜுவல் கேம் அப்படின்ட்டு மஞ்சரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் கேமை தாராளமாக ஆடுங்க, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஜாக்லின் கிட்ட எதுக்கு நீங்கள் கண்ணை காமிச்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வியில் மொத்தமாக லாக் பண்ணியிருக்காங்க பவித்ரா. அதுக்கு மஞ்சரியால் பதில் சொல்லவே முடியல. எஸ், பேசி வச்சுன்னு ஆடுறதெல்லாம் அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஆனால் ஒருத்தங்க கேட்கும்போது அதுதான் எங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சமாளிக்கிறதுக்கு பார்த்தாங்க மஞ்சரி. ஸோ அதுதான் பவித்ரா வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணி இன்றைக்கி பயங்கரமான ஒரு சண்டையாக ப்ரோமோவில் வந்து அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் இதெல்லாம் ஓகே. பிக் பாஸ் உண்மையிலே டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்கை நீங்கள் பார்க்கும்போது அது வர்த்தாக தெரியுதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை தான். ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் சீசன் 1லேருந்து சீசன் 7 வரைக்குமே பயங்கரமான டஃப்பான சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கண்டஸ்டண்ட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறதுக்கு விருப்பப்படல. உதாரணத்துக்கு அந்த லைட்டு ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற டாஸ்கில் வந்து வெறும் அரை மணி நேரத்துலேயே வந்து அவங்க கை எடுத்துட்டாங்க. அந்த லைட்டு எரியாமல் ஆஃப் ஆகிட்டாங்க. பிக் பாஸே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நைட்டெல்லாம் லைட் எரியும் அப்படின்னு தான் அவங்களே பிக் பாஸே சொன்னது மைக்கில். பட் இவங்களாம் அரை மணி நேரத்துலேயே இது ஆஃப் ஆவாங்கன்ட்டு பிக் பாஸே உண்மையிலே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். பிக் பாஸுக்கு தான் மிகப்பெரிய பல்பு வாங்குகிற மூமெண்ட்டாக அது இருந்திருக்கும். ஸோ கண்டஸ்டண்ட்டே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது இவங்களுக்கு இந்த மாதிரி சொத்தையான கேமே போதுன்ட்டு பிக் பாஸ் நினச்சிட்டாரோ என்னவோ. உண்மையிலே அது ஆடியன்ஸுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் போயின்னு இருக்குது. இந்த டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரயான் கடைசி வரைக்கும் அந்த லீடை தக்க வைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.